ஹாய் கைஸ், இன்றைக்கி மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் பார்க்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிறத விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்க அதில் போட்டு பொறுமையாக கலரலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே கலரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் பொறுமையாக கலரிக்கணும். அதுவுமே தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கைவிடாமல் கலரிட்டு வைக்கணும். கைவிடாமல் இதேமாதிரி கலரிட்டு நடுவில் தேவைப்படும் போது எண்ணெய் ஊற்றி கலர்னாரா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார், அதோடு இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டை சொல்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட். ட்ரை பண்ணுங்கள். பாய்.